கோவை மாவட்டம் சூலூர் அடுத்த பாப்பம்பட்டி அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள தொழிற்சாலைகளில் பணியாற்றும் பணியாளர்களுக்கு ஏற்படும் விபத்துகளால் அதிக அளவில் இரத்தப்போக்கு ஏற்பட்டு பின்னர் மருத்துவமனைக்கு வரும் நிலை உள்ளது. இதனை கட்டுப்படுத்த கோவை பாப்பம்பட்டி பகுதியில் எல்ஜி மருத்துவமனையின் 24 மணி நேர கிளினிக் துவங்கப்பட்டுள்ளதாக எல்ஜி மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் பேட்டி. கோவை மாவட்டம் சூலூர் அடுத்த பாப்பம்பட்டி பகுதியில் எல்ஜி மருத்துவமனையின் 24 மணி நேர கிளினிக் துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை வசந்தா அட்வான்ஸ்டு சிஸ்டம்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் சிதம்பரநாதன் ரிப்பன் வெட்டியும் குத்துவிளக்கு ஏற்றி வைத்தும் துவக்கி வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய எல்ஜி மருத்துவமனையின் நிர்வாக இயக்குநர் கோபிநாத் மற்றும் எல்ஜி மருத்துவமனையின் தலைமை மருத்துவரும் மருத்துவமனையின் நிர்வாக இயக்குநருமான லதா கோபிநாத் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். அப்போது கோவை சூலூர் பகுதியில் கடந்த 5 ஆண்டுகளாக எல்ஜி மருத்துவமனை இயங்கி வருகிறது. இங்கு சூலூர், பாப்பம்பட்டி, பட்டணம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அதிகமான தொழிற்சாலைகள் இயங்கி வருகின்றது. இங்கு சுமார் 1000கணக்கான தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இங்கு ஏற்படும் விபத்துகளால் அவர்கள் மருத்துவமனைக்கு வருவதற்குள் அதிகமான இரத்தப்போக்கு ஏற்படுகிறது. இதனை கருத்தில் வைத்து இந்த பகுதியில் 24 மணி நேர கிளினிக் துவங்கப்பட்டுள்ளது. இந்த கிளினிக்கில் 24 மணி நேரமும் அவசர சிகிச்சைக்காக மருத்துவர்கள், செவிலியர்கள், மருந்தகம் தயார் நிலையில் இருக்கும். எந்தவித அவசர சிகிச்சையாக இருந்தாலும் மருத்துவர்கள் உடனுக்குடன் அவர்களை பார்த்து முதலுதவி வழங்குவார்கள் என தெரிவித்தனர். மேலும் இங்கு தமிழக அரசின் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் சிகிச்சை அளிக்கப்படும் என்றும் தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் எல்ஜி மருத்துவமனையின் எக்கோ மிஷின் மேலாளர் ஓம் பிரகாஷ், சாந்தி பீட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் குணசேகரன், HR மேலாளர் ராதாமணி மற்றும் கிருஷ்ணா காம்ப்ளெக்ஸ் உரிமையாளர் ராஜேந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஹாய் ஆல், டாக்டர் லதா கோபிநாத், சூலூர் எல்ஜி ஹாஸ்பிட்டலோட கிளினிக்கல் டைரக்டர். இன்னைக்கு ஜூலை 23 நம்ம பாப்பம்பட்டியில் எல்ஜி மெடிக்கல் சென்டரோட எமர்ஜென்சி கிளினிக் ஓப்பன் ஆயிருக்கு. இந்த கிளினிக் 24/7 எல்லா ஷிஃப்ட்லையுமே ஆல் எமர்ஜென்சி கேசஸ் பார்க்குற நோக்கத்தோடு இன்னைக்கு இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கோம். இங்கே உள்ள பார்த்தீங்கன்னா இந்த எமர்ஜென்சி கிளினிக்ல 24/7 ஐபி பெட் ஃபெசிலிட்டிஸோட, லேப் ஃபெசிலிட்டிஸோட, எமர்ஜென்சிக்கு எக்ஸ்ரே எடுத்துக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸோட இன்னைக்கு ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். கிராமப்புறத்தில் நீட் இருக்கிற ஏரியாவில் வேணுங்கிறதோட நோக்கத்தோட எல்ஜி ஹாஸ்பிட்டலோட ஒரு பிரிவாக இதை ஓப்பன் பண்ணியிருக்கோம். பாப்பம்பட்டி மற்றும் சுற்றி இருக்கிற மக்களுக்கு என்ன சர்வீசஸ், மெடிக்கல் சர்வீசஸ் வேணாலும் 24 hours இங்கே அவைலபிளாக இருக்கும். வித் ஃபார்மசி அண்ட் ஐபி பெட்டோட பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்த நம்ம ஏன் செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நாங்கள் சூலூரை செலக்ட் பண்ண நோக்கமே ஒரு சபர்பன் ஏரியா, பெரிஃபரியில் சிட்டிக்குள்ளே இருக்கிறத நம்ம கொண்டு வரணும்னு. இப்போ அந்த சூலூர்ல இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ஒரு கிராமப்புற மக்களுக்கு வேணும் அப்படிங்கிற நோக்கத்தோட நம்ம இதை பண்ணியிருக்கோம் சார். ஆம்புலன்ஸ் வசதியும் டாக்டர் 24/7 இருப்பாங்க. நம்ம எமர்ஜென்சி ட்ராமா பார்க்கக்கூடிய மருத்துவர்கள் எல்லா ஷிஃப்ட்லையுமே இங்கே இருப்பாங்க. செவிலியர்களும் எல்லாமே ஐசியூ அண்ட் எமர்ஜென்சி ட்ரெயின்டாக உள்ள இருப்பாங்க. நிறைய இங்க இருக்கிற கம்பெனி ஒர்க்கர்ஸ் எமர்ஜென்சிக்கு எங்க போறதுன்னு தெரியாம சிக்கானதுக்கு அப்புறம் வர்ற மாதிரி இருக்கு. சூலூருக்கே நிறைய பேர் வரனால அவங்களுக்கு மெயினா பயன்படுத்தும். அண்ட் கிராமப்புறத்துல இருக்கிற மக்களுக்கு நைட்ல ஒரு எமர்ஜென்சிஸ் எல்லாம் தேவைப்படும் போது டிரான்ஸ்போர்ட்டு, மருத்துவர் வசதி தேவைங்கிற நோக்கத்தோட இன்னைக்கு இங்க இதை ஓப்பன் பண்ணியிருக்கோம் சார். இங்க ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இந்த கிளினிக்ல ஸ்பெஷல் டாக்டர்ஸும் பார்க்க போறாங்க. இப்போ இருதயம், நரம்பு மண்டலம், ஒரு லேடி டாக்டர், கைனகாலஜிஸ்ட், குழந்தைங்க டாக்டர், எலும்பு டாக்டர் வேணும்னா நீங்க கஷ்டப்பட்டு செலவு பண்ணி சிட்டிக்குள்ள வரைக்கும் வர தேவையில்லை. இங்க கொஞ்சம் சலுகை கட்டணத்திலேயே நம்ம ஸ்பெஷல் டாக்டர்ஸும் இங்கேயே பார்த்துக்க முடியும். நம்ம முதலமைச்சர் காப்பீட்டு ஸ்கீம் கீழே நம்ம ஹார்ட்டுக்கு நம்ம கட்டணமில்லா முறையில் நம்ம இங்கே செக் பண்ணிட்டு அங்கே மெயின் சென்டரில் நம்ம பண்ணிக்கலாம். தீபம் ஹாஸ்பிட்டலில் நம்ம பண்ணிக்கலாம். யூஸ்வலாக நோயாளிகள் பேஷண்ட்ஸாக வரும்போது ஃபர்ஸ்ட் கன்சல்டிங் தான் வருவாங்க. அதுக்கப்புறம் தான் அதுக்கு அதிகப்படியான ஏதாச்சும் பெட் அட்மிஷனோ, ஆப்ரேஷனோ, இல்லை ஆன்ஜியோவோ, இல்லை வேற அடுத்த கட்டமாக தேவைப்படும். அந்த கன்சல்டிங்க்கு ரொம்ப தூரம் போகாமல் இப்போ உங்கள் பக்கத்துலேயே பாப்பம்பட்டியிலேயே இப்போ கன்சல்டிங்க்கு டாக்டர்ஸ் இருக்காங்க. இப்போ இங்கே இருந்துட்டு வேற எதுவும் அதிக நெக்ஸ்ட் லெவல் ட்ரீட்மெண்ட் எதுவும் சொல்கிறோம் அப்படின்னா நம்ம சூலூர் எல்ஜி ஹாஸ்பிட்டலில் 24/7 எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. அங்கே ஐசியூ, பிளட் பேங்க் ஃபெசிலிட்டிஸ், கைனகாலஜிஸ்டோட ஃபெசிலிட்டிஸ் அண்ட் எமர்ஜென்சி கேர் எல்லாமே அங்கே இருக்குது. அதே போல் நம்ம ராமநாதபுரம் எல்ஜி தீபம் ஹாஸ்பிட்டலில் கார்டியாக் ஃபெசிலிட்டிஸ், அதாவது ஆன்ஜியோ பண்ணி ஸ்டென்ட் போடணும், நெஞ்சு வலி, அந்த மாதிரி இருதய பிரச்சனை இருக்கிறவங்களும், ஸ்ட்ரோக், பக்கவாதம் இருக்கிறவங்களும், இது இல்லாமல் அனைத்து தீவிர மற்றும் அவசர சிகிச்சை ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நம்ம 2 சென்டர்லையுமே இருக்கா. அங்கே யாரை போய் பார்க்கணும் என்னங்கிற கன்ஃபியூஷனே இல்லை. இங்கே பாப்பம்பட்டியிலேயே பார்த்துட்டு
இங்க இருக்கிற டாக்டர்ஸ், நர்சஸ் அண்ட் ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸுமே உங்களுக்கு வந்து எங்க போய் மீட் பண்ணணும், அங்க போய் வெயிட்டிங் டைமே இல்லாம உங்களுக்கான ஒரு மருத்துவ சேவை வந்து வழங்குற நோக்கத்தோட நம்ம இன்னைக்கு வந்து இங்க ஓபன் பண்ணியிருக்கோம்.